இப்போ ஆடுகளுக்கு தனியான நியூட்ரிஷன், கோழிக்கு தனியான நியூட்ரிஷன். 5000 கோழி ஒரு கூட்டுக்குள்ள நிற்கிறதுன்னு சொன்னால் ஒரு கோழிக்கு வருத்தம் வந்தால் 4990 கோழிக்கும் அந்த வருத்தம் கூடதான் இருக்கும். ஆனால் கோழி என்னன்னு சொன்னால் ஒரு கோழி இந்த குவாட்டா வந்து கிட்டத்தட்ட $250. இப்போ நாங்கள் ஒரு 10,000 கோழி வாங்குறேன்னு சொன்னால் $2.5 million. பிரச்சனை இல்லை. குளி ஹீட் லேம்ப் அதான் ஹீட் லேம்ப். அப்போ அதுக்குள்ள நிப்பினோம் அதை சாப்பிட்டு கொண்டு இந்த எல்லாமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும். இப்போ நாங்கள் இனி தனித்தனியாக பிரித்து வைக்கணும் ஒவ்வொரு முயலும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ கிருவாண்ட ஆட்டு பண்ணை பார்த்து நாங்கள் இப்போ பெல்வுட்டுக்கு வந்திருக்கிறோம். என்னென்ன அப்படித்தானே? இப்போ என்னென்னா பின்னால் பாருங்க நிறைய கோழிகள் இருக்குது அந்த பண்ணை. மற்ற கோழி கொஞ்சம் வாத்து, ஒரு 4-5 வாத்து, ஒரு 10-15 வாத்து, கொஞ்சம் முயல், புது வரவாக கொஞ்சம் முயல் வந்திருக்குது. போன முறை முயல் இருக்கு. சரி, அப்போ போய் பார்ப்போம். போய் பார்ப்போம். உங்களுக்கு இதில் என்ன வச்சிருக்கிறீங்க? சாப்பாடு. இது கோழிகளுக்கு போடுற சாப்பாடு. இது சேம், நாங்கள் அதே சாப்பாடு தான் போடுறோம், ஆட்டுன்ற சாப்பாடு. பட் இதுக்குள்ள நாங்கள் அந்த கோழிக்கு போடுற அடிஷ்னல் நியூட்ரிஷன் மாத்திரம் வேற கலந்துருக்கோம். இப்போ ஆடுகளுக்கு தனியான நியூட்ரிஷன், கோழிக்கு தனியான நியூட்ரிஷன். மற்றபடி சோளம், பாலி, ஓட்ஸ், கோதுமை எல்லாம் கலந்து அதை சோளமும் பாதி அடைச்சி கிடைக்குது. அது தவிர இப்போ நாங்கள் இங்கே வந்து வேறு இந்த சில இந்த கொமர்ஷியல் கடைக்காரர் இந்த பழைய அரசியல் பழுதாகாத பட் கொஞ்சம் தரம் ஆக்கள் பாவிக்க முடியாத அரசியல் எல்லாம் எங்களுக்கு தருவினம். அப்போ அதெல்லாம் நாங்கள் ஆடுகளுக்கு கோழிகளுக்கு போடுவோம். ஒவ்வொரு வித்தியாசமான சாமான்கள். அண்ணா சாப்பாடை கொண்டு போட இங்கே பாருங்க எவ்வளோ பேர் வரையணும். இங்கே பாருங்க நிறைய பேர் நிற்கணும். அப்போ இதெல்லாம் எங்கண்ட ஊர்கோழிகள் மாதிரியும் இருக்கு. அந்த லைக்கோன்னு சொல்கிற முட்டை போடுற கோழி ரெட் செக்ஸ்லிங்கா? ரெட் செக்ஸ்லிங். அது இப்போ நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து விட்டேன். நான் புதுசாக ரெட் செக்ஸ்லிங் இவைக்கு இந்த முதுகில் இதெல்லாம் ஒரு இது. இப்போ என்னென்ன இவைக்கு இது கொடுக்கணும், டிவோமர் கொடுக்க வேணும். இன்னும் கொடுக்கல. மற்றது சேவல்கள் கணக்கு நின்றது இப்போ குறைச்சிட்டோம் நாங்கள். என்ன சேவல் கணக்கு நின்றா கொத்துவேன். எல்லாரும் ஒரு போட்ட கலப்பினோம். ஆமாம். இல்லை வெட்டுற இல்லை. ஆனால் சாப்பாடு கேட்க அப்பா ஊர் முந்தி இந்த லைக்கோன் கோழி எதானு சொல்கிறது. ஆமாம், அப்படி செய்கிறவன். அதை கண்டுபிடிக்கணும். ஊர்ல கோழி வளர்த்தபடி 5000 கோழி ஒரு செட்டு போகும். ஓமம், ஒரு பட்டிக்கோ ஒரு கூட்டுக்குள்ள. ஓமம். அப்போ அது வளர்க்க உண்டு பிராய்லர், மற்றது வந்து ஹைசெக்ஸ். ரெண்டும் இருக்கும். ஹைசெக்ஸ் வந்து குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறதுக்காண்டி. ஆனால் அதில் முட்டையும் வரும். பிராய்லரில் முட்டை வராது. ஆமாம். ஆனால் பிராய்லருக்கு வந்து நீங்கள் வெளியில் விட்டு வளர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முட்டையும் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமான கோழியும் கிடைக்கும், இறைச்சியும் கிடைக்கும். விரும்பி வேண்டி வேணும் என்னன்னு சொன்னால் இது ஓப்பன் வழியில விட்டு வளர்த்த கோழின்றதுக்காண்டி கட்டாயம் ஃப்ரீ ரேஞ்சுன்னு சொல்கிறது. அதை வந்து அந்த சொண்டை வெட்டி நீங்கள் சொன்னால் ஒன்று கொத்துப்படாது. முட்டையும் குடிக்காது. முட்டை குடிக்கிறே ஒரு காலமும் கொத்துரு தான். தம்பி இதில் வடிவா ஞாபகம் வச்சுருங்களா? அப்போ கூடாது. அதோட நீங்க கோழிக்கு ஊசி போடுறீங்களா? இல்லை, போடுறேன். இல்லை, கோழிக்கு ஊசி போட்டுறேன்னு சொன்னால் இந்த செடியை தண்டு போட்டு பின்னுக்கு ஊசி போட்டுறீங்கன்னு சொன்னால் தாக்கம் குறையும். என்ன மாதிரி ஊசி போட வேணும்? நான் இது ஒன்றுமே போடுறேன். இல்லை, மருந்து ஊசி ஒன்று பிடிச்சி அதுக்கு பின்னால ஊசி அடிக்கிறது. ஓகே. வந்து சளி, கோழிக்கு வர சளி என்ன மருந்து? அது ஆன்டிபயோட்டிக்கா இல்லாட்டி என்னது? ஒரு பரியட்டு தான் பார்க்குறேன் ஊரில். ஓகே. கொண்டு தருவார். அப்போ நாங்கள் போடுறோம். ஓகே. இது வெட்டர்னியன் படித்தவர். அதனால அவன் கூட தங்கிட்டான். அப்போ நான் உங்களை கேட்குறேன் ஒரு கேள்வி. இந்த மருந்துகள் போடுறதெல்லாம் சரியா? மருந்து போடுறது என்னன்னு சொன்னா அந்த காலத்துல இந்த மருந்து போட்டாங்க கோழி வளர்த்துறதுக்கு. உங்களுக்கு வர்ற வருத்தத்தை உங்களுக்கு வருத்தம் வர்ற மாதிரி அவைக்கு வர வருத்தத்தை இப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்றது. மற்றது கோழியின் சாகர தாக்கம் கூட வேற இருக்கு. மற்றது கோழியின் வால்யூம் கூட இருக்குல்ல. இப்போ நீங்க சொன்னீங்க 5000 கோழி ஒரு கூட்டுக்குள்ள நிக்கிறதுன்னு சொன்னா ஒரு கோழிக்கு வருத்தம் வந்தா 4990 கோழிக்கு அந்த வருத்தம் வந்து இழப்பு கூட இருக்கும். அப்ப அதனால அதை நீங்க ப்ரொடெக்ட் பண்றோம். சில இடங்கள்ல ஒன்றும் செய்ய முடியாது. ஊசி போட்டு தான் ஆக வேணும். எங்கள்கிட்ட அவ்வளவு இல்லை. எங்கள்கிட்ட ஒரு 200 கோழி நிற்கிறபடியால் நாங்கள் பெருசாக அதில்லை. பட் இருந்தாலும் நாங்கள் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேணும். குஞ்சு பறிச்சு எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பறிச்சு நாங்கள் கொஞ்சம் குஞ்சல் பார்ப்போம். ஆமாம், இதில் குஞ்சல் ஒரு கொஞ்சம் குஞ்சு இதுக்குள்ள நிற்கி நான் பார்க்கலாம். ஆமாம். சேர்த்து வளர்க்கலாம். பெரிய இது வராது. ஆமாம். இல்லை, சேர்த்து வளர்க்கக்கூடாது. இப்போ நாங்கள் கொஞ்சம் வேண்டபடியாக வச்சுருக்கோம். நாங்கள் செட் பண்ணணும். பார்த்துக்கு தனியான ஒரு செட்டப் உண்டு.
இவே ரெட் சிக்ஸ் லிங்க்ஸ் இவை வந்து முட்டை போடுறது இவை 300 360 350 360 முட்டை வருஷத்துக்கு போடுவேன் ஆமாம் ஆமாம் அப்போ இது நான் வாங்கி கொண்டு வந்து விட்டேன் நான் ஆமாம் 2 நேரம் அடிக்கலாம் அப்படினு சொன்னா காலமே இருக்கா மத்தியானம் க்ளோஸ் பண்ணுவீங்க பிளைண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணிட்டு அதை பிறகு ஓப்பன் பண்ணி விட்டால் அடுத்த மிட்டை ரன் பண்ணுறபடியால் அப்போ நாங்கள் கோழியில் பெருசாக அந்த அக்கறை நாங்கள் எங்களோட ஃபோக்கஸ் வந்து ஆடு இந்த ஃபியூச்சர் மேபி மாடு முயல் இப்போ கோழி கோழி ஆனால் கோழி என்னன்னு சொன்னால் ஒரு கோழி இந்த குவாட்டா வந்து கிட்டத்தட்ட $250 இப்போ நாங்கள் ஒரு 10,000 கோழி வாங்குறேன்னு சொன்னால் $2.5 million ஓ அப்போ அதை கொமர்ஷியலாக செய்கிறேன்டா அந்த அவ்வளோக்குரிய அந்த குவாட்டா இருந்து அதை அப்படி தான் செய்யணும் அது வந்து நான் நினைச்சேன் வந்து அந்த ப்ராய்லர் கோழிக்கு தான் சொல்லி இப்போ நான் ரீசர்ச் நாங்கள் இப்போ ப்ராய்லர் கோழி ஃப்ரீ ரேஞ்ச் கோழிக்கு அப்படி இல்லாமல் செய்யலாம்னு யோசிச்சு போய் அந்த ரீசர்ச் எல்லாம் செய்தால் தட்ஸ் கன்சிடர் பேர்ட்ஸ் எல்லா மீட் பேர்ட்டுக்கும் ஒரே ரூல்ஸ் தான் நீங்கள் ஆமாம் அப்போ அதால் தான் நாங்கள் அதை பற்றி பெருசாக புஷ் பண்ணல எங்களோட குடும்ப தேவைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டு ஒரு 100-150 கோழியில் அதோடய நிற்கிறோம் இப்போதைக்கு முட்டையும் கொடுக்குறீங்களா கணக்காக வராது இப்போ இருந்துட்டு குறைஞ்சு ஆமாம் என்ன மேய்க்க விட்டு எங்களுக்கு குஞ்சுகளை காட்டுங்க ஆமாம் அப்படியே கொஞ்சம் போய் பார்ப்போம் ஆமாம் பார்த்தெல்லாம் எடுத்துட்டாரு தானே ஆமாம் ஓகே இங்க பாருங்க சின்ன கோழி குஞ்சுகள் எல்லாம் நிக்குது இது நீங்களே இங்க பொரிக்க வைக்கிறீங்க கொஞ்சம் பொரிக்க வச்சதோ ஆமாம் நாங்கள் இன்குபேட்டரையும் ஒரு கட்டப் பண்ண குயிக்காக போய் எடுக்கலாம் அண்ணு இவை குஞ்சுகள் நிற்கணும் இவைக்கு இங்கே ஹீட் லேம்ப் போட்டு கிடக்குது மரத்தூள் போட்டு கிடக்குது கிழமைக்கு ஒருக்கா மரத்தூள் மாற்றோம் இருக்கு பிரச்சனை இல்லை குளி ஹீட் லேம்ப் அதான் ஹீட் லேம்ப் அப்போ அதுக்குள்ளே நிற்பினோம் அதை சாப்பிட்டு கொண்டு இப்போ நீங்களே இன்குபேட்டரில் வச்சு பொரிக்க வைக்கிறோம் ஆமாம் அடுத்ததா நாங்கள் வாரது முயல் முயல் நல்ல லாபம் என்ன முயல்கிட்ட வரோம் முயலுக்கெல்லாம் என்ன சாப்பாடு இங்கே புல்லுவலை தான் போடுறீங்களா புல்லு சும்மா அந்த புல்லுவல் பிடிங்கி போடுறாங்க முயல்கிட்ட ஃபீட் இங்கே இருக்குது இது வாங்கி போடுறாங்க அதுக்கு தனி வகையான முயல் ஃபீட் இது என்னன்னு சொன்னால் நான் அதில் எல்லா நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கலந்து இருக்குது இதோட அல்ஃபல்ஃபா புல்லும் சேர்த்து தான் வச்சிருக்கேன் அப்போ புல் போட வேண்டிய தேவை இல்லை இப்போ நாங்கள் சும்மா இது கொஞ்சம் நெஞ்ச புல்லுகள் போடுறோம் நாங்கள் ஓகே போடுங்க அங்கே இப்போ ஃபுல்லாக தான் சாப்பாடு போட்டபடி தான் இருக்கணும் நீ பாருங்க வடிவான கூட்டு முயலுங்க இந்த போடுவோம் புல்லு சாப்பிடுவோம் தண்ணி அங்கே புல்லுகள் கொஞ்சம் போட்டிருக்குது எல்லாமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் இவையே நாங்கள் இனி தனித்தனியாக பிரித்து வைக்கணும் ஒவ்வொரு முயலும் ஆமாம் பானை வச்சிங்களா பானை என்ன கூவக்கூட பட் இங்கே அந்த பிரச்சனை இல்லை கொஞ்சம் கூவுதுன்னு சொல்லுவினோம் இப்போ நாங்கள் அண்ணாண்ட கோழி மற்றது கோழி பண்ணை முயல் மற்றது வாத்துகள் எல்லாம் பார்த்துனாங்க இது வந்து கோழிகள் எல்லாம் சேவல் எல்லாம் விற்கிற நீங்கள் ஆமாம் ஆமாம் சேவல் மட்டும்தான் கோழிகள் இன்னும் விற்க தொடங்கல கோழிகள் முட்டை போடுறதானே அப்போ சேவல் மட்டும் கொடுக்குறோம் நாங்கள் ஆமாம் மற்றது முயல் இப்போ விற்காலத்தில் வர்ற காலத்தில் அதே மாதிரி இந்த வீடியோவில் ஆடு எடுக்கிற ஆடு முதல் வீடியோவில் வந்திருக்கும் ஆடும் விற்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் சரி இப்போ நாங்கள் அடுத்த வீடியோக்கு போக முதல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவையண்டா கால் பண்ணி இந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்க பொருட்கள் கோழிகள் சேவல்கள் ஓகே